ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா ரயில்வே எக்ஸாம்ஸில் கேட்குற முக்கியமான டாப்பிக்கை ஒன் பை ஒன்னாக பார்க்குறோம். ஸோ இந்த வீடியோவில் எந்த டாப்பிக்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் யூசஸ், அதாவது எக்யூப்மெண்ட்ஸ் சில இருக்கும். அந்த எக்யூப்மெண்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றின கொஷின் தான் இதை வச்சு கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா அம்மீட்டர். ஸோ அம்மீட்டர் எதுக்கு பயன்படுதுன்னா எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு தான் அம்மீட்டர் பயன்படுது. செகண்ட் வந்து ஆடியோமீட்டர். ஸோ ஆடியோமீட்டர் எதுக்கு பயன்படுதுன்னா இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்டு. ஆடியோனாலே நம்மளுக்கு தெரியும், அது சவுண்டை தான் குறிக்கும். ஸோ அதை வச்சு ஈஸியாக எழுதிடலாம். ஆடியோமீட்டர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா சவுண்டோட இன்டென்சிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுது. மூணாவது அனிமோமீட்டர். ஸோ அனிமோமீட்டர் எதுக்கு பயன்படுதுன்னா ஸ்பீட் ஆஃப் விண்டு, அதாவது காற்றழுத்தம் வந்து எப்படி இருக்குது, காற்று வந்து எவ்வளோ வேகமாக வீசுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அனிமோமீட்டர் பயன்படுது. ஸோ இதை வச்சு தான் நம்மளுக்கு வானிலை அறிக்கை சொல்லும் போதெல்லாம் வந்து காற்று இவ்வளோ வேகத்தில் வீசுது அப்படிங்கிறதெல்லாம் இந்த அனிமோமீட்டரை பயன்படுத்தி தான் சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது என்னென்னு பார்த்தோம்னா ஓடோமீட்டர். ஸோ ஓடோமீட்டர் என்னென்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு தான் ஓடோமீட்டர் இருக்குது. இதுதான் நம்ம வந்து டூ வீலரு, நம்ம கார்லலாம் வந்து எத்தனை கிலோமீட்டர் நம்ம வண்டி ஓடி இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது இந்த ஓடோமீட்டரை பயன்படுத்தி தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அடுத்தது பேரோமீட்டர். ஸோ பேரோமீட்டர் எதுக்கு பயன்படுதுன்னா அட்மாஸ்பரிக் ப்ரெஷர், அதாவது காற்றழுத்தம், வளிமண்டலத்தில் இருக்க காற்றழுத்தத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு பேரோமீட்டர் பயன்படுது. அடுத்தது வந்து கிரெஸ்கோகிராஃப். இந்த கிரெஸ்கோகிராஃப் எதுக்கு பயன்படுதுன்னா க்ரோத் ஆஃப் பிளான்ட்ஸ், தாவரங்களோட வளர்ச்சியை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக கிரெஸ்கோகிராஃப்ங்கிறது பயன்படுது. ஸோ அடுத்தது வந்து கலோரிமீட்டர். ஸோ கலோரிமீட்டர்னால் எதுக்குன்னா அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து எவ்வளோ இருக்குது ஒரு சப்ஸ்டன்ஸில் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு கலோரிமீட்டர் பயன்படுது. ஸோ அடுத்தது வந்து கார்டியோகிராம். ஸோ இந்த கார்டியோகிராம் எதுக்கு பயன்படுதுன்னா மெஷர் ஆஃப் ஹார்ட் பீட்ஸ், அதாவது இதே துடிப்பை வந்து இது படம் பிடிச்சி காட்டும். இதுதான் இந்த கார்டியோகிராம் பயன்படுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டைனமோமீட்டர். ஸோ டைனமோமீட்டர் எதுக்கு பயன்படுதுன்னா மெஷர் தி ஜெனரேட்டட் பவர், எவ்வளோ பவர் வந்து ஒரு மிஷினில் வந்து ஜெனரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு டைனமோமீட்டர் பயன்படுது. ஸோ அடுத்து வந்து ஹைக்ரோமீட்டர். ஸோ இந்த ஹைக்ரோமீட்டர் எதுக்கு பயன்படுதுன்னா அட்மாஸ்பரிக் ஹியூமிடிட்டி வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுது. ஹியூமிடிட்டினா ஈரப்பதம், அதாவது வளிமண்டலத்தில் இருக்க ஈரப்பதத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஹைக்ரோமீட்டர் யூஸ் ஆகுது. நம்ம கிரிக்கெட் எல்லாம் பார்க்குறவங்களுக்கு சொல்லுவாங்க, இந்த ஹியூமிடிட்டி வந்து கம்மியாக இருக்குது, ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்குது அப்படிங்கிற அந்த வேர்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க அடிக்கடி. ஸோ இதை எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்னா அந்த ஹைக்ரோமீட்டருங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு தான் மெஷர் பண்ணுறாங்க. ஸோ அடுத்தது வந்து லாக்டோமீட்டர். ஸோ லாக்டோமீட்டர் எதுக்கு பயன்படுதுன்னா பியூரிட்டி ஆஃப் மில்க்கு, பாலோட தூய்மை தன்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு லாக்டோமீட்டர் பயன்படுது. இதெல்லாம் வந்து இந்த பால் சென்டர்னு சொல்லுவோம், அங்கே வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து ரேடியோமீட்டர். ரேடியோமீட்டர் எதுக்கு பயன்படுதுன்னா தெர்மல் ரேடியேஷன், இந்த பவர் பிளான்ட்லலாம் வந்து எவ்வளோ ரேடியேஷன் வெளியாகுது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு இந்த ரேடியோமீட்டர் பயன்படுத்தலாம். அப்புறம் எக்ஸ்ரே எல்லாம் எடுக்கிறோம்ல, அங்கே வந்து இந்த ரேடியேஷன் எவ்வளோ வந்து வெளியாகுது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு இந்த ரேடியோமீட்டர் பயன்படுத்தலாம். அடுத்தது ஸ்பிக்மோமேனோமீட்டர். ஸோ இதை தான் வந்து ப்ளட் ப்ரெஷரை பிபி செக் பண்ணுறது, கையில் கட்டி பார்ப்பாங்கள்ல, நம்ம ஹாஸ்பிட்டல் போனோம்னா நம்ம கையில் கட்டி பார்க்குறது வந்து அந்த ஸ்பிக்மோமேனோமீட்டர். ஸோ இதை வச்சு ப்ளட் ப்ரெஷர் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது டேக்கோமீட்டர். ஸோ டேக்கோமீட்டரை வச்சு ஸ்பீட் ஆஃப் ஏர்கிராஃப்ட், இப்போ விமானங்கள்லாம் வந்து எவ்வளோ ஸ்பீடுக்கு போகுது அப்படிங்கிறத வந்து டேக்கோமீட்டர் வச்சு தான் நம்ம மெஷர் பண்ணுவோம். அடுத்து வந்து சைஸ்மோகிராஃப். ஸோ சைஸ்மோகிராஃப் எதுக்கு பயன்படுதுன்னா நிலநடுக்கம், இன்டென்சிட்டி ஆஃப் எர்த்குவேக்னு சொல்கிறாங்க, அதாவது நிலநடுக்கம் வந்து எவ்வளோ இன்டென்ஸாக இருக்குது அப்படிங்கிறத வந்து மெஷர் பண்ணுறதுக்கு சைஸ்மோகிராஃப் பயன்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.